ஹாய் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமிகா. இன்றைக்கி நம்ம பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பல் சொத்தையாக இருக்கா, இல்லை உங்கள் பல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா, சில்லுன்னு ஏதாச்சும் சாப்பிட்டா பயங்கர பெயின் எடுக்குதா, இல்லை இனிப்பாக ஏதாச்சும் சாப்பிட்டா பயங்கர பெயின் எடுக்குதா, இல்லை உங்களுக்கு ரூட் கேனல் பண்ணுற அளவுக்கு போயிருக்கா, இல்லை உங்களுக்கு பல் ஃபுல்லாக வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வருது, இல்லை நாக்குலேருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மியூக்கஸாக செக்ரிட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு மூணு விஷயங்கள் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் நிறையா விஷயங்கள் இது மூலமாக மாறும். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் சால்ட் வாட்டரில் உங்கள் வாயை கொப்பளிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அது கொப்பளிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் புல்லிங் நம்ம சொல்கிறோம்ல, ஆயில் புல்லிங் நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஆயில் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் இன்னுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக அதுக்கோட பெனிஃபிட்ஸை நம்ம இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெயில் எப்போவுமே ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்குன்னு நல்லெண்ணெயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நல்லெண்ணெயில் ஜீரகம், மிளகு, அப்புறம் மஞ்சள் இது 3த்தையும் போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆயிலை ரெகுலராக ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் புல்லிங் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வாயில் ஆயில் வச்சுக்கிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு கார்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 to 50 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஆயிலை வாயிலே நீங்கள் வச்சுருக்கணும். வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி மியூக்கஸ் செக்ரேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி செக்ரேஷன் உங்களுக்கு ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வார்மான சால்ட் வாட்டரில் கார்கிள் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பல் விளக்கும் போது நீங்கள் எப்போ போல் நீங்கள் நார்மல் டூத் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் விளக்கலாம். பட் என்றைக்குமே ரொம்ப ஹார்டாக விளக்காதீங்க, சாஃப்ட் டிஸ்டன்ஸ் வச்சு விளக்குங்க. அதே மாதிரி பல் தேய்க்கும் போது 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் தேய்க்காதீங்க. 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே தேய்ச்சி முடிச்சிருங்க. அண்ட் தயவுசெய்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. டூத் பேஸ்ட்லேருந்து ஃப்ளோரைடு அப்படின்ற மாதிரி ஒரு கெமிக்கல் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம ஃபஸ்ட்டு வாயில் வைக்கிறது டூத் பேஸ்ட் அப்படின்றனால அதில் ஃப்ளோரைடு அப்படின்றது அவ்வளோ ஒரு மோசமான விஷயம். இந்த ஃப்ளோரைடு குழந்தைங்களுக்குமே பயங்கரமாக நிறைய விஷயத்தில் அஃபெக்ட் பண்ணும். அதை பற்றி நீங்கள் படித்து பார்க்கலாம். நிறைய ஆர்டிகல்ஸும் ரிசர்ச்சும் அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ என்றைக்குமே காலையில் எழுந்திரிச்சோடனே டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் டூத் பவுடர் நீங்கள் வீட்டில் செஞ்சே யூஸ் பண்ணலாம். டூத் பவுடர் செய்கிறதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீட்டிலே எப்படி டூத் பவுடர் செய்யலான்னு இப்போ பார்ப்போம். நம்மளுக்கு தேவையான பொருள் அப்படின்றது ஜென்ரலாக முட்டை ஓடு இருந்தால் அதை தயவு செய்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை ஓடு தான் நம்மளுக்கு இதில் பேஸாக கால்சியம் ரிச் இன்க்ரீடியண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை ஓடு யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க தேங்காய் தொட்டிலேருந்து நமக்கு சாக்கோட் பவுடர்னு வருதுல, அதை நீங்கள் வெளியேருந்து வாங்கிக்கலாம். பட் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா முட்டையோட நீங்கள் வீட்டில் எப்போவுமே சேர்த்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்து வச்சு கழுவி சன் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ நல்ல வெயில் இருக்குது, சூப்பராக சன் ட்ரை பண்ணலாம். ஸோ தேவையான அளவுக்கு முட்டையோடு எடுத்துகிட்டு நல்லா சன் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக பேஸாக வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் சால்ட் இல்லாட்டி நம்ம சீ சால்ட் யூஸ் பண்ணலாம். அயரைஸ்டு சால்ட் நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம். பிளாக் சால்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே இன்னும் நல்லது. ஸோ பிளாக் சால்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஷாப் இல்லாட்டி நாட்டு மருந்து கடையில் தசமூல சூர்ணம் அப்படின்ட்டு ஒன்று கிடைக்கும். அண்ட் த்ரிஃபலா சூர்ணம்னு ஒன்று கிடைக்கும். இது ரெண்டுமே நம்ம வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பட்டை தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேப்பமர பட்டையும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா கருங்காலி மரத்தோட பட்டையும் தேவைப்படுது. இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் நம்மளுக்கு எப்போவுமே தெரியும், எப்போவுமே டூத் பவுடர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வீட்டிலேருந்து என்னென்ன பொருள் எடுப்போம்னா மஞ்சள் எடுப்போம், கிராம்பு இல்லாட்டி நம்ம லவங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது எடுப்போம், அண்ட் லவங்க பட்டை எடுப்போம், சோம்பு எடுப்போம், அண்ட் ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவோம்ல சுக்கு, இது எடுப்போம். சுக்கு எப்போவுமே நம்ம தட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், சுக்கு பொடி மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் நம்மளுக்கு டூத் பவுடர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுற பொருள். இதில் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல முட்டை வெள்ளை ஓடு அப்படின்றது, அந்த முட்டை வெள்ளை ஓடை எடுத்து சன்ட்ரை பண்ணி நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நீங்கள் சன்ட்ரை பண்ணிவிட்டு அதை இரும்பு சட்டியில் நீங்கள் சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அப்புறம் அது இரும்பு சட்டியில் போட்டு நீங்கள் நல்லா வணக்கணும். வெறும் ட்ரையாக வணக்கும் போது அது ஃபுல்லாக கருகி உங்களுக்கு சாம்பலாக மாறிடும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கால்சியம் ரிச்சான சார்கோல் பேஸாக நம்மளுக்கு அது யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே வடை சட்டியில் நம்ம 2 பட்டை எடுத்துருக்கோம்ல, அதையுமே நம்ம பொடி பண்ணி வேப்பமர பட்டையும் கருங்காலி பட்டையும் எடுத்துருக்கோம்ல, அதையுமே நம்ம நல்லா தட்டி அதை அந்த இரும்பு சட்டியில் போட்டு நல்லா நம்ம கருகி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம பொடி பண்ணி
நெக்ஸ்ட்டு பேஸாக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை ஓடு பேஸ் வரும், 2வது அந்த பட்டை பேஸ் வரும், 3வதாக நம்ம வந்து ஜென்ரலாக மற்ற எல்லா பொடியுமே நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தசமூலம் பொடி ஆட் பண்ணுவோம், திரிஃபலா பொடி ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்லுப்பி பொடி பண்ணி ஆட் பண்ணுவோம், இல்லாட்டி பிளாக் சால்ட்டுன்னு நம்மளுக்கு கிடைக்கும், அதை நம்ம ஆட் பண்ணுவோம், மஞ்சள் ஆட் பண்ணுவோம், கிராம்பு பொடி பண்ணி ஆட் பண்ணுவோம், லவங்கமையும் பொடி பண்ணி ஆட் பண்ணணும். அண்ட் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வாயில் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் தேவைப்படும்னு நிறைய பேர் நம்ம யோசிப்போம்ல. அதுக்காக ஏலக்காவோட சீட்ஸ் இருக்குல்லங்க, அதை வந்து நீங்கள் நல்லா தட்டி ஏலக்காய் சீட்ஸை மட்டும் எடுத்து அதை நல்லா தட்டி அதோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற பொடி அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான டூத் பவுடராக உங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணும். இந்த டூத் பவுடர் வந்து ஓவராலாக ஆல்ரவுண்டராக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பல் கூச்சமாக இருக்கா, இல்லை சொத்த பல் இருக்கா, பல் ஆடுற மாதிரி இருக்குது, பல் ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை பல்லேருந்து ரத்தம் வருது, உங்களுக்கு கம்ஸ்லாம் வீக்காக இருக்குது, கம்ஸ் பெயினாக இருக்குது, உங்களுக்கு வந்து சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வாயிலேருந்து ரொம்ப ஸ்மெல் வருது, வாய்ப்புண்ணு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களுக்குமே வந்து இந்த டூத் பவுடர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆக்ட் பண்ணும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு செஞ்சு தருவோம். வேறு ஏதாச்சும் டவுட் இந்த டூத் பவுடரில் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். தேங்க்யூ.